டிசம்பரில் மட்டும் பிடிப்பட்ட கஞ்சா இவ்வளவா என்ற தலைப்பில் தினமலர் ஒரு செய்தி வெளியாகின்றது. தமிழகத்தில் கஞ்சாவே இல்லை என அமைச்சர் சொன்ன வேளையில் இந்த மாதத்தில் அரங்கேறிய சில கஞ்சா சாம்பிள்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. டிசம்பர் 6ஆம் தேதி பெரியகுளம் அருகே ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பெண் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 22 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அதுபோல் 28ஆம் தேதி நெல்லையிலிருந்து ஆந்திரா ஒடிசா மாநிலங்களுக்கு லாரிகள் அரிசி மூட்டை ஏற்றி சென்ற 2 பேர் திரும்ப வரும்போது அதே மூட்டைகளில் 1 கோடி மதிப்பிலான கஞ்சாவை நிரப்பி கடத்தி வந்தபோது சிக்கினர். 25ஆம் தேதி நாகை வந்தாயிரைப்பூ பகுதியை வாகன சோதனையின் போது 140 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. 4 பேர் கைது செய்யப்பட்டனர். 27ஆம் தேதி தேனி மாவட்டம் வைகை அணை பகுதியில் கஞ்சா கடத்திய கருப்பையா, அஜ்மார், அலி, சுதாகர், சுமதி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். 12 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்திருக்கின்றனர். அதுபோல் 8ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உயர் ரக கஞ்சா சப்ளை செய்ததோடு இலங்கைக்கு கடத்திய பெண் தாதா ரேணுகா ஆந்திராவில் கைது செய்யப்பட்டார். பெங்களூரில் நடத்தப்பட்ட சோதனையில் 56 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அதேபோல் 29ஆம் தேதி சென்னை பாரிமுனையில் 2 கோடி மதிப்பில் உள்ள உயர் ரக கஞ்சாவை விற்பனை செய்ய முயன்ற அமீருதீன், நவீன்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். அதுபோல் 2025ஆம் ஆண்டில் சென்னை மண்டலத்தில் மட்டும் 2,2362 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு NCP அறிக்கை வெளியிட்டது. இதில் அதிகபட்ச கஞ்சா அதாவது 2,351 கிலோ என்ற செய்தி வெளியாகிருக்கின்றது. இப்படி கஞ்சா பறிமுதல் செய்த நிலையில் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு போதைப் பொருட்களுக்கு எதிராக எவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எதிர்க்கட்சியினர் அறிவார்கள். முதல்வராக பழனிசாமி இருந்தபோது போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்தது. குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் கூறினார். போதைப் பொருள் நடமாட்டமே இல்லை என்று மறுத்த நிலையில் மறுநாளே 21 எம்எல்ஏக்கள் பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களை சட்டசபைக்கு எடுத்து சென்று காட்டினர். அக்கறை உள்ள முதல்வராக இருந்தார் என்று இவர் அமைச்சர் கூறியிருக்கும் நிலையில் இப்படிப்பட்ட ஒரு தகவல் வெளியாக இருப்பது மிக அதிர்ச்சியாக இருக்கின்றது. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.